ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் மெது வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெது வடை செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் உளுந்தை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அது அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட கொஞ்சமாக மிளகும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகும் பச்சை மிளகாவும் நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. 1 டம்ளர் உளுந்துக்கு நான் 1 ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்கல. கொஞ்சமாக அரைச்ச உளுந்து எடுத்து தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லியில் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காதனால நான் அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்கலை. இதுவே பதம் கரெக்டாக இருக்குது. நம்ம மிளகு பச்சை மிளகாலாம் ஏற்கனவே அரைச்சிட்டோம். அதனால் காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்கலை. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ போடுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக தண்ணி தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். கையில் லைட்டாக தண்ணி வச்சு போடுறதுனால உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். உளுந்து ஒட்டாமல் வரனால போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வேக விடலாம். 2 சைடும் நல்லா வெந்து வரணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். மெதுவடை அப்படிங்கிறனாலே மிளகு பச்சை மிளகா அப்படிலாம் இருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதில்ல. நம்ம மிளகு எல்லாமே உளுந்து அரைக்கும் போதே அரைச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மிளகெல்லாம் கடிபடாமல் இருக்கும். அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுப்போம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பபிள்ஸ் குறைஞ்ச உடனே நீங்கள் எடுத்துடணும். இன்றைக்கி நம்மளோட ஆரோக்கியமான மெதுவடை அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.